எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 6/3/2026 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், மாசி மாதம் 22ஆம் நாள். வாஸ்து நாளில் காலை 10:32 11:08 பூஜை போட்டால் நல்லதுங்க. புரியுதுங்களா? இதை உங்கள் ஊரில் சூரிய உதயத்தை கணக்கு பண்ணிங்க. இப்போ 6:25க்கு தான் சூரிய உதயம்னா இந்த 25 நிமிஷத்தை கூட்டிடுங்க. 25 நிமிஷத்தை கூட்டணும்னா என்ன ஆகுது அப்படின்னா 10:57க்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் 11:33க்கு உங்கள் பூஜை பிடிச்சா போதும். இந்த கால்குலேஷனுக்கு வந்துருங்க. இது உலக நீதி. சூரியன் உதித்தால் தான் நமக்கு அடுத்த நாள். புரியுதுங்களா? நான் வெள்ளக்கார கணக்கில் போவேன், 12 மணிக்கு மேலே நாள் மாறிச்சுன்றதெல்லாம் கணக்கில் இல்லை. புரியுதுங்க? வாஸ்து இப்படிதான் போடணும். புரியுதுங்களா? அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி, புரியுதுங்களா? அது ஒரு விஷயம். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில மாசி மாதத்துல பூஜை போடலாமா அப்படிங்கிற கேள்விலாம் இல்லை. என்னென்ன ஆனந்தமாக கொள்ளைக்கு போயிட்டு வந்திருக்கிறா, போட்டா என்ன தப்பு? ஜெயிப்போமே. அத்தனை வாய்ப்புகள் உள்ள நாள், பயன்படுத்திக்கங்க. புரியுதுங்களா? சங்கடகர சதுர்த்தி, அதையும் பயன்படுத்திங்க. இன்னைக்கு நம்ம நல்ல நேரத்துக்கு போயிடுமா? இன்றைக்கு காலை நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய யோகம் விருத்தி நாம யோகம். இன்றைய கரணம் பத்திரை கரணம். இன்றைய நட்சத்திரம் காலை 10:20 வரை அஸ்தம், பின்பு சித்திரை நட்சத்திரம். சந்திராசி நட்சத்திரங்கள் சதயம், புரட்டாதி. கும்பராசிக்கு சந்திராசிரமம் தொடர்கிறது. கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன், ராகு, மீனத்தில் சனி, சுக்கிரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? நம்ம அது முதல் தொடக்கத்திலே சொல்லிட்டோம். இன்னொரு அடிஷனலாக ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணணும் நம்ம நிறைய சொல்லிட்டோம். நிறைய ஃபோனில் கேட்குற விஷயம் என்னன்னா, ஏன் நட்சத்திரம் சொல்லுங்க நட்சத்திரம். உங்களுக்கு நாங்கள் எளிமையாக சொல்கிறேங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு கோயிலுக்கு போகணுங்க, அவ்வளோதாங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு முடி வெட்டிக்கக்கூடாது, நகை கிள்ளி போடக்கூடாது. புரியுதுங்களா? தேவையற்ற புதிய விஷயத்துக்கு போகக்கூடாது. புரியுதுங்க? வேலைக்கு போகலாம், அதுக்குன்னு வேலைக்கு போகக்கூடாதுன்னு போயிடக்கூடாது. இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை செய்யக்கூடாது. இறைவனோட ஆலயத்துக்கு சென்று உள்ளே கடந்து வர வைக்குங்க, அவ்வளோதான். உங்கள் நட்சத்திரத்துக்கு நீங்கள் உங்கள் கோயிலில் இருக்கணும். ஏதோ ஒரு கோயில், ஏதோ ஒரு 5 நிமிஷம் மனப்பூர்வமாக பிரார்த்தனை வைங்க. எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே பொதுவான விஷயம்தான். அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போகிறது சிறப்பு. இல்லை மாதத்தில் ஒரு ஜென்ம நட்சத்திரம் வருது, அதுக்கும் போகலாமா? ஆனால் இன்னும் சிறப்பு. இப்போ வாழ்க்கை மாறுவதற்கான வழி ஒரே நாளில் மாறாது. படிப்படியாக பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மாறும். உன்னை நான் எல்லாம் பண்ணுறேன், நான் நல்லா இல்லை, அடுத்தவன் நல்லா இருக்கான்னு நீ என்னைக்கு பார்க்குறியோ அன்னைக்கு நீ நல்லா இருக்க மாட்டேன். இப்போ எங்கள் கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு, வாய் சொல் தலை மூட்டைன்னு சொல்லுவாங்க. தலையில மூட்டையா? நான் நன்றாக இருக்கிறேன், என்னை சுற்றி எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள், இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு எல்லா விஷயத்தையும் தருது, இந்த இறையாற்றல் எனக்கு தந்துக்கிட்டு இருக்கு, நீ சொன்னீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். எனக்கு கூட 600 கோடி வேணுங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். கிடைச்சா சிறப்பு. நடக்க போகுது எல்லா விஷயமும். நான் கிடைச்சதாவே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அது எல்லாமே பிரபஞ்ச சக்தி கிட்ட கொடுத்துருக்கு. பிரபஞ்ச சக்தி தான் கடவுள், தன்னம்பிக்கை தான் கடவுள். லா ஆஃப் அட்ராக்ஷன் தியரியில தன்னம்பிக்கை என்பது மனித உடலில் இருக்கிற கடவுள். சரி, ராசி பலனுக்கு போவோம்.
மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கான கிரக மாற்றங்கள் சிறப்பாக இருக்கிறது. நேற்று இருந்த துன்பம் விலகி தனம் பெருக்கல் அப்படின்னா தனம் தானியங்கள் உற்பத்தியில் இருக்கிறது, அல்லது ஒரு புதிய தொழில் அமைப்புக்குள்ள செல்வது. தனால் செய்த முயற்சி தோல்வி அடைந்தது, இனி நான் சொல்றேன், இனி நான் முயன்று செய்கிறேன், வெற்றி பெறுவேன்றது ஒரு முடிவு வரீங்களா? இப்போ இந்த நாளில் உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள் இருந்த போதிலும் வரவுகள் மேலோங்கினால் செலவுகள் உண்டு. ஐயோ வரவு வந்து செலவு வந்து பாக்கெட் இல்லையேன்னு கத்தக்கூடாது. சேஃப் ஜோன் சேவிங்ஸ். ரிஷபத் ராசிக்காரங்க, குறிப்பா ரோக நட்சத்திரக்காரங்க, பணம் வரலையேன்னு தான் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குன்னு வார்த்தை சொல்ல மாட்டீங்க. இதுல உங்களுக்கே இந்த அட்வைஸ் தான். இன்னைக்கு உங்களுக்கு வரவுகள் உண்டு. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப சிறப்பான நாள், மகிழ்ச்சிக்கு உண்டு, கொண்டாட்டங்கள் இருக்குது. இருந்தாலுமே தேவையில்லாத விஷயத்துல பங்கு பெற்று நீங்க சண்டை போட்டுருப்பீங்க. எந்தெந்த விஷயத்துல சகோதர விஷயத்துல இருக்கும், அதே மாதிரி தாய் தந்தர் விஷயத்துல இருக்கும். அப்புறம் அதே மாதிரி எடுத்த வீடு பக்கத்து வீடுனா அங்கே சண்டை போட்டு இருப்பீங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசுவீங்க. அதெல்லாம் விடுங்க. விட்டுட்டு நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்படைவதற்கான வாய்ப்பு நிரந்தரமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் அதனால் ரொம்ப சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் இருந்தாலுமே கிரகத்தின் பார்வைகள் எத்தனை பார்த்துருந்தாலுமே செவ்வாய் பார்க்கறது அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான விஷயங்கள் இல்லை. புரியுதுங்களா? மற்ற கிரகங்கள் பார்க்குதோ இல்லையோ, தீய கிரகத்தோட பார்வையில் இருக்கிறீங்க. அப்போ உடம்பு கவனமா பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிட்டே போதும். இந்த நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள். ராசியிலே கேதுவின் பயணம், அதே மாதிரி ஆதாயம், ஆதிக்கம், கௌரவம், அந்தஸ்து, புகழ் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. வரும் காலங்களில், அதை என்னிலும் பார்த்த வரும் காலங்கள்ல ரொம்ப சிறப்பான பலன் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் நேரத்தையே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு நேரம் கிடைச்சிருச்சு, விலகிருச்சு. இப்போ இந்த விலகிய நேரத்தில் நீங்க பயன்படுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாதனைகள் பல புரிகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இந்த நிம்மதிங்கிற விஷயம் கொஞ்சம் குறைஞ்சி, தேவையில்லாத விஷயத்துக்கு போனால் நிம்மதி குறையதான் செய்யும். புரியுதுங்களா? நேரடியாக 6ல் போய் உட்காந்துங்கிறது உங்களுக்கு ராசி அதிபதி, அது சனியின் பிடி இல்லை. அப்போ அங்குள்ள பண்ணுவாங்க, நீங்க எந்த வேலை செஞ்சாலும் ஏதேனும் ஒரு குறைய கண்டிப்பாக சொல்வார்கள். கவனமாக இருந்து உங்கள் பணியை மட்டும் செய்வது சிறப்பை தரும். பெருமளவு எல்லாரும் சொல்றது விருச்சக தான். நான் நல்லா இல்லை, நல்லா இல்லை, நல்லா இல்லை. எப்படி நல்லா இருக்க முடியும்? மன சந்தோஷம் போதும்னு நினைப்பு வந்தால் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். போதுன்ற மனது வராமல் எப்போதும் நன்றாக இருக்க முடியாது. உங்களுக்கு போதுன்ற மனசே இல்லை. எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குது. புரியுதுங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு வீட்டுக்கே போறோம், லைட் ஏன் எத்தனை லைட் இருக்குது, எத்தனை சுவிட்ச் ஏன் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது, பார்க்கவும் கூடாது. வாய் கட்டுமானம் இல்லை விருச்சிகத்துக்கு. தானே ஏதாவது சொல்லிட்டு மாட்டிக்கும். கவனமா இருக்கிறது சிறப்பான பலனை தரும். கவனம் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரை இதனால சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இருந்தாலும் செலவுகள் மேலோங்கிட்ட அமைப்பு இருக்குது. கவனமா இருங்க. செலவு பண்ணுங்க, பண்ணிதான் ஆகணும். அதுக்காக ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. செலவு பண்ணும்போது கவனமா செலவு பண்ணுங்க. யாருக்கு பண்றோம், எதுக்கு பண்றோம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அப்படி பண்ணாவே உங்க வாழ்க்கை சிறப்படையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் நாளும் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. நிறைய கிடைக்கக்கூடிய விஷயம், பரிவு, பரிசு, பாராட்டம் எல்லாமே கிடைக்குது. ஆனா மகரம் பயன்படுத்திக்காது. கைக்கு வந்த கேட்சை விட்டு கொடுத்துட்டு உட்காந்து வாழ்ந்துருப்பாங்க. புரியுங்களா? எதிரியை ஜெயிக்க வச்சு வேடிக்கை பார்க்குற அமைப்பு மகரத்துக்கு இருக்குது. கவனமா இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷமா மாத்தி காட்டிடும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த சூரியன், செவ்வாய், புதன், ராகு சேர்க்கை. புரியுதுங்களா? எத்தனை விஷயம் சாந்தமா இருந்தாலும் அது எஃபெக்ட் அதிகமா தான் இருக்கும். கும்பத்தை பொறுத்தவரையிலும் நினைச்சது எல்லாமே நடக்கும். ஒரு இதைதான் படிக்கணும், அதான் படிப்பீங்க. இந்த தொழில் தான் செய்யணும், அதான் செய்வீங்க. இருந்தாலும் மேம்போக்கா இருக்கலாமான்னு எண்ணத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. புரியுதுங்களா? கவனமாக இருத்தல் கும்பராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலனை தரும். எந்த விதமான அதிர்வையும் கோயிலில் போய் ஏற்படுத்தாதீங்க. அதான் ரொம்ப முக்கியம்.
பயன்பெறுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி. இந்த மீனராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு மன சஞ்சலங்கள் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா சரி நம்ம நினைச்சது நடக்குது அப்படிங்கிறப்போ மீனத்தை வந்து கொஞ்சம் சாந்த மனநிறைவுக்கு வந்துட்டீங்க. புரியுதுங்களா? இனி வரும் காலங்களும் சிறப்பான காலங்களாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.